வணக்கம். இன்றைக்கி நம்ம விருந்தோம்பலில் தினை அரிசியை வச்சு தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 3 தக்காளியை வேக வச்சு எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து 1/2 கப் அளவுக்கு தினை அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ முதல்ல தினை அரிசியை நம்ம வேக வச்சுருவோம். பாத்திரத்தில் 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி கொதி வந்தவுடனே நம்ம ஊற வச்ச நான் வந்து தினை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்ச தினை அரிசியை சேர்த்துட்டு நல்ல பதமாக வேக வச்சு எடுத்துருவோம். சிறுதானியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். திணை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வரகு சாமையை கம்பேர் பண்ணும்போது. அதனால் நல்ல பதமாக வேக வச்சுக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கையில் லேசாக நசுக்கி பாருங்கள். அது வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்போனா வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இந்த மாதிரி சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு திரும்ப அந்த இதுக்கு மேலேயும் கொஞ்சம் குளிர்ந்த நீர் ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து சாதம் நல்லா உதிராக நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு தட்டில் பரப்பி ஆற வச்சுக்கோங்க. நம்ம எந்த சாதத்துக்குனாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிரும். இந்த மெத்தட் தான் நல்லா வரும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, அதை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்தில் நல்ல கலர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்ச தினை அரிசி சாதத்தை சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான உப்பும் சேர்த்துருவோம். இந்த சாதம் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் பச்சரிசியில் செஞ்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதே மெத்தடில் நான் இன்றைக்கி வந்து தினை அரிசியில் வச்சு செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா பச்சரிசியில் செய்யும் போது பார்த்திங்கன்னா மசாலாக்கள்லாம் இவ்வளோ சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஆனால் சிறுதானியத்தில் செய்கிற ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே மசாலாக்கள் கொஞ்சம் நல்ல தக்காளி எல்லாமே கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் வருது. ஏன்னா சிறுதானியம் வந்து அரிசியை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஏற்குது மசாலாக்கள், காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நேரம் ஆக ஆக நல்ல உதிராக நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பொலன்றதாக தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து. கடைசியாக கொஞ்சம் போல் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்து இறக்கியாச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டியான தினை அரிசி தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது 1 கப்பு சாப்பிட்டாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரத்துக்கு ஃபில்லிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. இது கூடவே உங்களுக்கு ஒரே ஒரு காய் ஒரு சாலட் செஞ்சிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.